மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 பாருங்க, உங்களோட உழைப்புக்கேற்ற நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சிறப்பான வருடமாக அமையப்போகுது. முன்பு ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே உங்களை விட்டு விலகும். மேலும் பொறுமை, கட்டுப்பாடு, திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் பெற முடியும். தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். நீங்கள் தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு துணிச்சல் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். சகிப்புத்தன்மை கொண்டவங்க. அதே போல் உங்களுக்கு நட்பு வட்டாரம் எப்பவுமே பெரிதாக இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ராசி தான் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த வருடம் அதாவது 2026 எப்படிப்பட்ட வருடமாக அமைய போகுது. இந்த வருடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடருமா, இல்லை புது வருடம் புதுமையான மாற்றத்தை கொடுக்குமா, என்னெல்லாம் சாதகமாக நடக்கும், கிரக அமைப்புகள் எப்படி உருவாகியிருக்கு, இதனால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகரம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் பெற முடியும். எல்லா விதத்திலுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தீர சிவபெருமானின் பரிபூர்ண அருளையும் கிடைக்க நீங்கள் இந்த விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு புலம்பல் இருந்தால் கண்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் உதவியாக இருக்கும். இந்த ஒரு மொபைல் நம்பர் போதும். நீங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் ஜாதகத்தை எளிமையாக கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற உதவியாக இருக்கும். அதுவும் இந்த வருடம் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்குது. இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சில முக்கிய கிரக பயிற்சி ஏற்படுது. இந்த முக்கிய கிரக பயிற்சியால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மகர ராசிக்காரங்க பாருங்கள், லேசில் உங்களுக்கு கோபம்லாம் வராது. ஆனால் கோபம் வந்துட்டால் எதிரிகள் ஏண்டா இவங்கக்கிட்ட நெருங்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கோபம் வரும். மென்மையும் நாகரிகமும் கலந்த நபர்கள் தான் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் எதையுமே உழைச்சி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் மட்டும் உயர்ந்தா போதாது, தன் கூட இருக்கிறவங்களுமே உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க நீங்கள் தான். இதனால தான் எப்பொழுதுமே பாருங்கள், உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உங்களோட நண்பர்களிடத்தில் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தக்கூடியவங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுவீங்க. அதே போல் லட்சியம் கொண்டவங்க நீங்கள். எல்லாமே வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க. லட்சியம் நிறைவேறினா தான் அதை எப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட சொல்லுவீங்க. ஒழுக்கத்துக்காக பெயர் போனவங்க தான் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலாம். ரகசியத்தை கட்டி காக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. அதே போல் எந்த ஒரு செயல்லையுமே ஒரு முறைக்கு பல முறை முடிவெடுத்து செயல்படுத்துவீங்க. அப்படி ஒரு செயலில் முடிவெடுத்துட்டா அந்த முடிவில் உறுதியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி, அதை மாற்ற மாட்டீங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட பாருங்கள், அபிப்பிராயங்களை கேட்பீங்க. ஆனால் இறுதியில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை மட்டும்தாங்க செய்வீங்க. இந்த சிறப்பான அம்சம் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உண்டாகி இருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு நிறைய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அந்த தாக்கங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி. பெரும்பாலும் இந்த ஆண்டில் சனி பகவான் பயிற்சி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் குரு பயிற்சியுமே சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மற்ற கிரகங்களுமே உங்களுக்கு இன்னும் சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துளங்கும். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பொதுவாகவே 2025 விடவே சாதகமான பலன்களை பெறக்கூடிய யோகமும் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய அம்சமும் நிறைஞ்சிருக்கு. முதல்ல உடல் ஆரோக்கியத்தை பார்க்கலாம். இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. இந்த வருடம் உங்கள் ராசியில் சனி பகவான் ஆண்டு முழுவதுமே 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு.
3வது வீட்டில் சனி இருப்பது நல்லதாக கருதப்படுது. குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்களோட 6வது வீட்டில் இருக்கிறாரு. இத்தகைய சூழ்நிலை உங்களுக்கு பாருங்கள், ஏற்கனவே வயிறு இடுப்பு பிரச்சனை இருந்தால் இந்த அமைப்பாக பார்த்தா இன்னும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு வராது, சின்ன சின்னதாக பிரச்சனை அவ்வப்போது வரும். அது மருத்துவ செலவுகளை கொஞ்சம் அதிகரிக்கும், மற்றபடி பெருசாக பயந்துக்க தேவையில்லை. அக்டோபருக்கு பிறகு குருவின் நிலை மீண்டும் பலவீனமாகுது. டிசம்பர் 5க்கு பிறகு ராகு உங்கள் முதல் வீட்டில் நுழைவார். இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆண்டின் பெரும்பாலான மாதங்கள் ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக கருதப்படுது. ஜூன் முதல் அக்டோபர் வரையில் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு முந்தைய காலமும் பிந்தைய காலமும் கொஞ்சம் சராசரியாக தான் இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாய் வயிறு இடுப்பு தொடர்பான நோய்கள் வரலாம். ஆரோக்கியத்தில் நீங்கள் கட்டாயம் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தினா நன்மைகளை பெறலாம். அதுக்கப்புறம் கல்வியை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சராசரியான பலன்கள் உண்டாகுது. 4வது வீட்டில் அதோட அதிபதி செவ்வாய் உங்களுக்கு மிதமான பலன்களை தராரு. ஆனால் 5ஆம் வீட்டில் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான அமைப்பில் இருக்கிறாரு. 5ஆம் வீட்டில் சனியின் 3வது பார்வை காரணமாக சில நேரத்தில் உங்கள் மனம் படிப்பிலிருந்து திசை திருப்பலாம். இத்தகைய சூழ்நிலை வரும்போது உங்கள் படிப்பு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். நண்பர்கள் கெட்ட சவகாசத்தை தூண்டுவாங்க. படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. கெட்ட நண்பர்கள் சவகாசத்தை இந்த சமயத்தில் விலக்கி வச்சுருங்க. அதே நேரத்தில் தொடக்க கல்வியின் கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு சராசரியை விட கொஞ்சம் சிறப்பான பலனையுமே கொடுக்குறாரு. ஜூனில் இருந்து குரு உங்களுக்கு சிறப்பான அம்சத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறும் அமைப்பும் இருக்குது. அதே போல் இந்த நேரத்தில் மற்ற விஷயத்தில் மிதமான பலன்களை பெறுவதற்குமே வாய்ப்பு இருக்குது. மகர ராசி அன்பர்கள் இந்த வருடம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்களை பெறுறீங்க. கர்ம பாவத்தில் நீண்ட காலமாக எந்த பெரிய கிரகத்தின் எதிர்மறையும் இல்லாததுனால உங்களோட கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களை நீங்கள் இப்போ பெற முடியும். இந்த ஆண்டு வணிகத்துக்கு பலவீனமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பெரிய அளவில் நல்ல மதிப்பை பெறக்கூடிய யோகமும் இருக்குது. 10வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையை பெறலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. சனி பகவானின் நிலை ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. இந்த வருடம் வியாபாரத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. வணிகத்தில் வெற்றி நிலையையும் நீங்கள் அடைய முடியும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலில் புதுசாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க. தொழிலில் கூட்டாண்மை செஞ்சு புதிய திட்டத்தில் சேர்றதுனால நல்ல பலன்களையுமே நீங்கள் பெறுவீங்க. பணம் தொடர்பான விஷயத்தில் மட்டும் கவனமாக இல்லைன்னா ஆபத்து வரும். எச்சரிக்கையாக இருக்கணும் பண விஷயத்தில். மகர ராசிக்காரங்களுக்கு வேலை அடிப்படையில் பார்த்தாலுமே சாதகமான வாய்ப்புகள் இருக்குது. 3வது வீட்டில் சனி பகவான் கடின உழைப்பாளிகளுக்கு நல்ல பலனை தருவார். கர்ம பலன் தரும் சனி ஆண்டு முழுவதுமே நல்ல நிலையில் இருக்கிறாரு. பொறுமையோட கடினமாக உழைச்சா அதற்கேற்ற சாதகமான பலன்களை நீங்கள் பெற முடியும். அப்படி இருந்தாலும் குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரைக்கும் 6வது வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் மேலாண்மை துறை, கல்வி மற்றும் நிதி தொடர்பானவங்களுக்கு இன்னும் இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமாக அமையும். அதே நேரத்தில் நீதிமன்றம், இந்த வக்காலத்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் நல்லதாக அமையும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு காதல் வாழ்க்கை சராசரியை விட சிறப்பான பலனை தருது. காதலில் உண்மையாக இருக்கணும். அதே போல் சனி பகவான் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் காதல் விஷயத்தில் உண்மையாக இருந்தால் நன்மையை பெறலாம். மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆண்டு முழுவதுமே குரு வலுவான நிலையில் இருக்கிறாரு. ஜூன் 2லேருந்து அக்டோபர் வரைக்கும் நீங்கள் இனிமையான நாட்களை சந்திப்பீங்க. அதே போல் சராசரியை விட சிறப்பான பலன்களையுமே பெறுவீங்க. உண்மையாக இருந்தால் உறவு நீடிக்கும், இல்லையே வம்பு வழக்கு வரும், வாக்குவாதம் ஏற்படும். இந்த ஆண்டு உண்மையான காதலர்கள் காதல் உறவுகளை நீங்கள் திருமணத்தில் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையுது. ஆண்டு முழுவதுமே இந்த ஆண்டில் திருமணம் ஆகக்கூடிய யோகம் இருக்குது. அதே போல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகணும். தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை நீக்கியே ஆகணும். குடும்ப சூழ்நிலையில் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். எதிர்மறை கிரகத்தின் தாக்கம் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கல. நேர்மறையான கிரகத்தின் அம்சம் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இந்த வருடம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே கண்ணும் கருத்துமாக செயல்படணும். முக்கியமாக மகர ராசி அன்பர்கள் கோபத்தை குறைச்சே ஆகணும். விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மைகளையும் நீங்கள் பெறலாம். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் நீங்கள் நீதி நேர்மைக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் மகர ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு பெற முடியும். 2005 விடவே 2026
2025 2026 ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஏன்னா நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.